ஸ்டோரி 1960ஸ்ல பிகின் ஆகுது. ஃபோர்டோட சேல்ஸ் நல்லா போகல அண்ட் மக்கள் இந்த பிராண்ட போரிங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ண ஹென்ரி ஃபோர்ட் ஃபெராரிய வாங்க ட்ரை பண்றாரு. ஏன்னா ஃபெராரி பேங்க்ரப்ட் ஆகிருச்சு, பட் ரேசஸ்ல வின் பண்ணக்கூடிய தாராளமான லெஜெண்டரி கார்ஸ். என்சோ ஃபெராரி ஃபியாட் கம்பெனி கிட்ட இருந்து பெட்டர் டீல் கெயின் பண்ண ஃபோர்டோட ஆஃபரை யூஸ் பண்றாரு. இவரு ஃபோர்ட் சென்ட் பண்ண எக்ஸிக்யூட்டிவ்ட்ட கேக்குறாரு, நீங்க என்னோட கம்பெனியை வாங்கிட்டீங்கன்னா லீமான்ஸ் ரேஸ்ல கலந்துக்கிறத யாரு டிசைட் பண்ணுவான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ட் தான் பண்ணணும்னு சொல்லவும் ஆஃபரும் வேணாம் ஒன்னும் வேணாங்கிறாரு. ஹென்ரி ஃபோர்ட் 2க்கு மெசேஜும் அனுப்புறாரு, நீ ஹென்ரி ஃபோர்ட் இல்ல ஹென்ரி ஃபோர்ட் 2 தானே. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹென்ரி ஃபோர்ட் 2 தன்னோட கம்பெனியும் லீமான்ஸ் ரேஸ்ல கலந்துகிட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பர்சனல் கிரட்ஜை செட்டில் பண்ண. அதுக்காக லீமான்ஸ் ரேஸை வின் பண்ண ஒன்லி அமெரிக்கனான கரோல் ஷெல்பியை ஹையர் பண்ணி கார் பில்ட் பண்ண சொல்றாங்க ஃபோர்ட். ஷெல்பிக்கு தெரியும் இது அவரால் தனியா பண்ண முடியாதுன்னு. இவரோட ஃப்ரெண்டான கென் மைல்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. கென் மைல்ஸ் ஒரு பிரில்லியன்ட் மெக்கானிக், காரோட சவுண்ட் வச்சு பிரச்சனையை ஃபைண்ட் பண்ணிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோர்ட் GT40 பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்றப்ப கிராஷ் ஆகுது, பிரேக் ஃபெயிலியர் ஆகுது, நியர் டெத் மொமெண்ட்ஸ்லாம் கென் ஃபேஸ் பண்றாரு. இதுக்கு நடுவுல ஃபோர்டோட எக்ஸிக்யூட்டிவ் லியோ பீப்ங்கிறவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கென் மைல்ஸை பிடிக்கல. கென் எது பண்ணாலும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஹென்ரி ஃபோர்ட் 2 கிட்ட சொல்லியும் கென்னை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாரு. ஷெல்பி அதனால ஹென்ரி ஃபோர்ட் 2வை டெஸ்ட் டிரைவ் கூட்டிட்டு போய் ரொம்ப ஸ்பீடா ஓட்டி காமிச்சாரு. கார் நின்னோன்ல கண் கலங்கிட்டாரு. கார் பவர் பார்த்து மிரண்டு போயிட்டாரு. ஹென்ரி இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, ரேசிங் ஸ்டண்ட் இல்ல வார்னு. ஷெல்பி இந்த மொமெண்ட்ல ஹென்ரி ஃபோர்ட் 2வோட டீல் பேசுறாரு. கென் மைல்ஸ் டயட்டோனா ரேஸை வின் பண்ணா லீமான்ஸ்ல அவர் தான் கார் டிரைவ் பண்ணணும்னு, தோத்துட்டா எனக்கு என்ன லாபம்னு ஃபோர்டு கேட்க தன்னோட கம்பெனிய ஃபோர்டுக்கு எழுதி தர்றதா ஷெல்பி சொல்றாரு. டயட்டோனா ரேஸ் வருது, லியோ பீப் இப்பவும் சதி செய்யறாரு. கென்ன 7000 RPM குள்ளதான் போகணும்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த கார்பரேட் பொலிட்டிக்ஸ்னால கென்னும் அவங்க சொன்ன ஸ்பீட் லிமிட் குள்ளவே போறாரு. பட் இவருக்கு தெரியுது கார்னால ஹையஸ்ட் ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியும்னு. இப்போதான் ஷெல்பி ஒண்ணு பண்றாரு. ஒரு கார்ட்போர்ட்ல 7000+ RPM கோ லைக் ஹெல்னு எழுதி ட்ராக் கிட்ட போய் கென் வர்றப்ப காமிக்கிறாரு. இதன் விளைவா கென் கார்பரேட்லாம் இக்னோர் பண்ணிட்டு செம்ம ஸ்பீட்ல போறாரு, டயட்டோனாவையும் வின் பண்றாரு. சோ லீமான்ஸ்ல ஓட்ட போறவரும் இவர் தான். லீமான்ஸ் ரேஸ் பிகின் ஆகுது. கென்னோட கார் டோர் க்ளோஸ் ஆகல ஸ்டார்டிங்லயே, இதனால நிறைய டைம் இழக்கிறாரு. பேசிக்கலா சொல்லணும்னா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. அப்போ ஷெல்பியோட அசிஸ்டன்ட் ஒரு டூல் கொண்டு வந்து நங்கன்னு டோர்ல அடிக்கவும் டோர் க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ வாங்கலான்னு ரேஸ்குள்ள நுழையிறாரு. கென் மைல்ஸ் பர்ஃபெக்ட் லேப் ரெக்கார்ட் செட் பண்றாரு. ரேஸ் போக போக ஃபெராரி காரையும் பீட் பண்றாரு. என்சோ ஃபெராரி ரேஸ்ல தோத்துட்டோன்னு ரியலைஸ் பண்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கென் தான் வின் பண்ண போறாருன்னு. பட் திரும்ப கார்பரேட் பொலிட்டிக்ஸ் நடக்குது. லியோ பீப் ஃபோர்ட் கிட்ட சொல்றாரு, நாம ஏன் 3 ஃபோர்ட் கார்ஸையும் ஒரே நேரத்துல லைன் கிராஸ் பண்ண வச்சு ஹிஸ்டாரிக்கா என் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. பட் கென் லீடிங்ல இருக்காருன்னு ஹென்ரி ஃபோர்ட் 2 சொல்ல அவரை ஸ்லோ பண்ண சொல்லலான்னு கேம் பிளே பண்றாரு லியோ பீப். லியோ பீப் ஷெல்பிட்ட இதை இன்ஃபார்ம் பண்றாரு. ஷெல்பி இதுக்கு செம்மையா காண்டாகிறாரு. பட் இருந்தாலும் ஃபோர்ட் சொன்னதுனால கென் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. பட் உன்னுடைய முடிவுன்னு சாய்ஸை கென் கிட்ட விட்டுறாரு. கென் மைல்ஸ் ரொம்ப கோவப்படுறாரு. நல்லா இன்னும் ஃபாஸ்டா காரை ஓட்டுறாரு. தான் செட் பண்ண ரெக்கார்டையே அவர் பீட் பண்றாரு. ஃபைனலி ஷெல்பியோட கரியரை கருத்தில் கொண்டு காரை ஸ்லோ பண்றாரு. இப்போ 3 கார்ஸும் பினிஷிங் லைனை ஒன்னா கிராஸ் பண்றாங்க. பட் ஃபோர்டோட மெக்லாரன்ங்கிற டிரைவர் மற்ற 2 கார்ஸை காட்டிலும் முன்னாடி வந்ததா சொல்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவருக்கு கொடுக்குறாங்க, கொண்டாடுறாங்க. மைல்ஸ் இதை பார்த்துட்டு ஸ்லோவா வெளியே வராரு. என்சோ ஃபெராரிய பாக்குறாரு. என்சோ த அல்டிமேட் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கென் மைல்ஸை பார்த்து ஹேட்ஸ் ஆஃப் பண்றாரு. அவருக்கு தெரியும் யார் ரியல் வின்னர்னு. கென்னும் ஷெல்பியும் இந்த பொலிட்டிக்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாம கார்ல இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு பேசிக்கிட்டே வெளில போறாங்க. 2 மந்த்ஸுக்கு அப்புறம் மைல் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் GT40 ஆன ஜே காரை ரிவர் சைட்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மெக்கானிக் ஃபெயிலியர்னால கார் எக்ஸ்ப்ளோட் ஆகிருச்சு. கென் மைல்ஸ் இறந்தும் போறாரு.